Hi friends, welcome to PKR Exam English course. Dear friends, தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த லாஸ்ட் கிளாஸஸ், அதாவது கடந்த வகுப்பில் how to make sentences, வாக்கியங்களை எவ்வாறு அமைப்பது என்பதுல சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டாக வரக்கூடிய noun and pronouns, nouns and pronouns, how to use nouns and pronouns in sentences, அவற்றை எவ்வாறு வாக்கியங்களில் பயன்படுத்துவது என்பதை பற்றி we have already seen in the last class, கடந்த வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அந்த 8 பகுதிகளிலே ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் அண்ட் செகண்ட் ஒன் ப்ரொனவுன், இவை ரெண்டையும் வாக்கியங்களிலே எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்றத கடந்த வகுப்புல பார்த்திருக்கோம். இன் டுடே கிளாஸ், இன்றைய வகுப்புல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மூன்றாவது வரக்கூடிய verb, அதாவது வினைச்சொல், அதை எவ்வாறு சென்டென்ஸில் பயன்படுத்துவது என்பதை பற்றி we are going to see now. நாம் இப்பொழுது இந்த வகுப்பிலே தெரிந்து கொள்ள போகிறோம். Dear friends, I have already told you, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், in English, in making sentences, அதாவது ஆங்கிலத்தில் வாக்கியங்களை அமைக்கிற பொழுது verb is the main thing. Verb is the main thing. Verb plays an important role in making sentences. ஒரு வாக்கியத்தை ஆங்கிலத்திலே அமைப்பதற்கு verb என்பது மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. ஏனென்றால் கடந்த வகுப்பிலே நாம் சொல்லியிருக்கோம், verb தான் காலத்துக்கு ஏற்ப மாறுகிறது. verb தான் காலத்திற்கேற்ப, நேரத்திற்கேற்ப மாறுகிறது. அந்த verb தான் செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஒரு சப்ஜெக்ட் என்பது என்ன? noun or pronoun. ஒரு சப்ஜெக்ட் செய்கிற வேலையை குறிக்கிறது. ஒரு சப்ஜெக்ட் செய்கிற வேலையை குறிக்கிறது. That is called verb. So, verb is the life blood of a sentence. Without verb, that means without verb we cannot make a sentence. Verb இல்லாமல் ஒரு வாக்கியத்தினை நாம் அமைக்கவே முடியாது. அந்த verb யூஸ் பண்றதுக்கு எந்த காலத்தில் பயன்படுகிறது அதை பற்றி முழுமையாக நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் we can make sentences in English easily. நம்மால் ஆங்கிலத்திலே வாக்கியங்களை மிக எளிதாக அமைக்க முடியும். So, in today class, now we are going to see what is a verb. So, verb என்பது என்ன? First one, we have to know what is verb. What is verb? Verb is a word. Verb is a word which says about noun. That means ஒரு பெயர்ச்சொல் ஆர் பிரதி பெயர்ச்சொல் noun or pronoun செய்கின்ற வேலையை பற்றி சொல்வதுதான் that is called verb. அந்த verb தான் காலத்திற்கேற்ப மாறுபடுகிறது.
காலம் என்பது என்ன? டென்ஸ். டென்ஸ் என்பதை பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என 3 காலங்களாக நாம் வகைப்படுத்துகிறோம். There are 3 types of tenses. 3 வகைப்படுத்துகிறோம் காலங்களை. First one is present tense, நிகழ்காலம். Second one is past tense, கடந்த காலம் அல்லது இறந்த காலம். Then third one is future tense, எதிர்காலம். இப்படி காலங்களை 3 வகைப்படுத்துகிறோம். அதில் எது முக்கிய பங்காற்றுகிறது என்றால் the verb தான், the வினைச்சொல் தான் காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. So we have to clear about what is verb. வினைச்சொல் என்பது என்ன? What are the types of verbs? அந்த verbல இருக்கக்கூடிய வகைகள் என்ன? How to use them in sentences? வாக்கியங்களில் அந்த verb எவ்வாறு பயன்படுத்துவது, அதை பற்றியெல்லாம் நாம் முழுமையாக தெரிந்து கொண்டோம் என்றால் we can easily make sentences. நாம் வாக்கியங்களை அமைக்க முடியும். First one, verb என்பது இப்ப என்னன்னு சொல்லிட்டோம். காலத்தை குறிப்பதுன்னு சொல்லி அதை 3 காலங்களாக வகைப்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதில் நாம் verb-ஐ முதல்ல 4 வகையாக பிரிக்கிறோம். அதாவது 4 வகையான verb-ஐ வாக்கியங்களிலே காலத்திற்கு தக்கவாறு பயன்படுத்துகிறோம். First we have to know what are the types of verbs. அந்த வினைச்சொற்கள், verb means என்ன? வினைச்சொல். அதனுடைய வகைகள் என்ன என்பதை பார்த்தோம்னா, first one be form verbs. First one, what is first one? Be form verbs. Then second one have form verbs. First one is என்ன? Be form verbs. Second one have form verbs. Then third one main verbs. Third one main verbs. And the last and fourth one modal auxiliary verbs. We can classify the verb in 4 types. We will classify the verb in 4 types. 4 வகையாக இந்த verb-ஐ வகைப்படுத்துகிறோம். First one be form verb, second one have form verb, third one main verbs, and fourth one modal auxiliary verbs. These are the types of verbs. இவைதான் அந்த verb-உடைய வகைகளாக இருக்கின்றன. இந்த verb தான் நாம காலத்திற்கு ஏற்ப சென்டென்ஸ்களை பயன்படுத்துகிறோம். Are you clear? Okay. So, in making sentences, வாக்கியங்களை அமைக்கிற பொழுது இந்த 4 வகையான verb-ஐ சென்டென்ஸ்களை பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மால் எளிதிலே ஆங்கிலத்திலே எழுதவும் பேசவும் முடியும். இதில் இன்றைய வகுப்பிலே in this class we are going to see about the first type, that is be form verb. நாம் இன்றைய வகுப்பிலே இந்த verbல முதல் வகையாக வருகிற be form verb என்றால் என்ன அப்படிங்கிறத மிக clear ஆகும். நாம் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. be form verb என்பது என்ன? It is the basic verb of all.
இதுதான் இந்த வேர்புடைய வகையிலேயே அடிப்படையான verb. It is the basic verb. அடிப்படையாக இருக்கிற verb. So be form என்பது என்ன அப்படிங்கிறத இப்ப நாம கிளியரா பார்ப்போம். Be form. Be form verb ஜெனரலா மூன்று வகையா பிரிக்கிறோம். Present tense, past tense and future tense. Present tense, past tense and future tense. இந்த மூணுல இந்த be form verb எப்படி வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். First, be form. இந்த be என்ற வார்த்தைக்கு இரு என்ற பொருள்படுவது. be என்ற வார்த்தை என்னாகும்? be என்ற வார்த்தை அந்த be என்ற வந்து இரு என்று பொருள்படும். இரு என்ற அர்த்தத்திலே வரும். சோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு சொன்னா சென்டென்ஸ்ல இருக்கிறது, இருக்கிறான், இருக்கிறாள். இன் பிரசன்ட்ல இதை எப்படி சொல்லுகிற பொழுது, பாஸ்ட்ல சொல்லுகிற பொழுது இருந்தான், இருந்தது, இருந்தார்கள் அந்த மீனிங் யூஸ் பண்ணலாம். இன் ஃபியூச்சர்ல சொல்லுகிற பொழுது இருப்பேன், இருக்கும், இருப்பான் அந்த மாதிரி மீனிங் யூஸ் பண்ணணும். சோ இந்த be உடைய பேஸ், அதாவது அடிப்படை அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இரு அப்படிங்கிற மீனிங் பயன்படுத்துறோம். ஃபார் எக்ஸாம்பிள் be active சொல்றோம் இல்லையா, டைரக்டா be பயன்படுத்துறோம் பாருங்க. be active கமாண்ட்ஸ்ல எல்லாம் சொல்றோம்ல, அட்வைஸா சொல்றோம் இல்லையா, be active என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பாக இரு. be careful, be careful. இந்த டைரக்டா be யூஸ் பண்றோம் நம்மள, டைரக்டா be யூஸ் பண்றோம். be careful கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இரு. be careful. be என்பது என்ன? இரு. பட் அதை வந்து நம்ம டென்சஸ்ல கொண்டு போகிற பொழுது பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் தக்கவாகும், பாஸ்ட் டென்ஸ்ல அதற்குரிய சப்ஜெக்ட் தக்கவாகும், ஃபியூச்சர் டென்ஸ்ல அதற்குரிய சப்ஜெக்ட் தக்கவாகும். அந்த be form என்பது வேற ஒரு வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ண போறோம். டைரக்டா யூஸ் பண்ணும்போது be ன யூஸ் பண்றோம் இல்லையா. சொன்ன எக்ஸாம்பிள்ல be careful சொல்லிருக்கோம், be active சொல்லிருக்கோம், be happy சொல்றீங்க, மகிழ்ச்சியாக இரு. டைரக்டா அந்த இருக்கிற மீனிங்கை டைரக்டா யூஸ் பண்றோம். பட் இன் டென்சஸ்ல உள்ள போகும் பொழுது பிரசன்ட், அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மூணுல கொண்டு போகிற பொழுது அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தக்கவாறு மற்றொரு வார்த்தையாக அந்த be என்ற வார்த்தை மாறி பயன்படுத்தப்படுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பிரசன்ட் டென்ஸ் எடுத்துப்போம். பிரசன்ட் டென்ஸ்ல எடுக்கிற பொழுது இந்த be என்ன ஆகிறது? I வரும்போது am என்று யூஸ் பண்றோம். I வருகிற பொழுது am அப்படின்னு யூஸ் பண்றோம். we, you, they இந்த மூன்றும் சப்ஜெக்டாக வருகிற பொழுது are யூஸ் பண்றோம். I சப்ஜெக்டாக வருகிற பொழுது இந்த be form எப்படி யூஸ் பண்றோம்? am அப்படின்னு யூஸ் பண்றோம். அதுவே we, you, they இவை சப்ஜெக்டாக வருகிற பொழுது அந்த be form are எப்படி யூஸ் பண்றோம்? then he, she, it, he, she, it, singular name, singular name இவையெல்லாம் சப்ஜெக்டா வருகிற பொழுது அந்த be formக்கு பிரசன்ட்ல is னு யூஸ் பண்றோம். சோ be formல இப்ப நம்ம எடுத்துக்கிறது பிரசன்ட்ல எப்படி வரும் அப்படின்றது எடுத்துறோம். ஃபர்ஸ்ட்ல பிரசன்ட்ல எப்படி வருதுன்னு சொன்னா I என்பது I என்பதற்கு பக்கத்தில் am என்ற பெயரிலும் we, you and they இந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல are என்றும் he, she, it, singular name இவையெல்லாம் சப்ஜெக்டாக வருகிற பொழுது அதற்கு பக்கத்தில் is என்றும் பயன்படுத்துகிறோம்.
இது எல்லாவற்றுக்கும் என்ன மீனிங்? இரு அப்படிங்கிற மீனிங் தான் பேஸ். இதுதான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கிற பொழுது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம்? ஐ ஆம். ஐ ஆம் சொல்றோம் இல்லையா? ஐக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஆம் யூஸ் பண்ணணுமா? அப்ப ஐ ஆம் ஏ டீச்சர். தட்ஸ் ஆல். இங்க பி ஃபார்ம்ல எதை பயன்படுத்திருக்கிறோம்? பிரசன்ட்ல ஐ என்ற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்ன வரும்? ஆம் வரும். ஐங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஆம் வரும். ஐ ஆம் ஏ டீச்சர். இதுக்கு என்ன மீனிங்? நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இரு பேசுவது பாத்தீங்களா? அந்த இரு என்ற பேஸ் மீனிங் நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இது ஐ வருகிற பொழுது இதை போல நிறைய வாக்கியங்களை நாம் சொல்லிப்படலாம். நாம் நிறைய வாக்கியங்களை எழுதிப்படலாம். நிறைய வாக்கியங்களை பேசிப்படலாம். ஐ am a teacher. I am a doctor. I am an engineer. I am a batsman. I am a player. Any sentence. I என்று பொழுது பி ஃபார்ம்ல என்ன வருது? am. நான் இதுவாக இருக்கிறேன். நான் ஆசிரியராக இருக்கிறேன். நான் மருத்துவராக இருக்கிறேன். நான் இன்ஜினியராக இருக்கிறேன். நான் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஐக்கு பக்கத்துல am என்ற பி ஃபார்ம் பை பிரசன்ட் டென்ஸ். நம்ம இப்ப பிரசன்ட் டென்ஸ் மட்டும் தான் பார்க்கிறோம். பி ஃபார்முடைய பிரசன்ட் டென்ஸ் மட்டும் பார்க்கிறோம். அதுல ஐக்கு பக்கத்துல am என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். தென் இதுவே ஐயை எடுத்துவிட்டு அடுத்து வரக்கூடிய we, you, they இவற்றை நாம் சப்ஜெக்டாக பயன்படுத்துகிற பொழுது we அதாவது ஐயுடைய ப்ளூரல் we, then you செகண்ட் பர்சன் சொல்லிருக்கோம். we have already seen செகண்ட் பர்சன் சிங்குலர் and plural you, then third person plural இருக்கக்கூடிய they. இந்த மூன்றையும் பயன்படுத்துகிற பொழுது என்ன யூஸ் பண்ணணும்? அந்த பி ஃபார்ம்ல ஆர் யூஸ் பண்ணணும். அந்த பி ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். இதற்கு எக்ஸாம்பிள் பார்க்கிறோம். ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது என்ன எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் you are a doctor. You are a doctor. ஐ சொல்லும்போது என்ன சொல்றோம்? I am. ஏன்னா ஐ வருகிற பொழுது am வரும். அதே பி ஃபார்ம்ல பிரசன்ட்ல you என்ற சப்ஜெக்ட் வருகிற பொழுது, நீ என்று வருகிற பொழுது you are வந்துரும். you க்கு பக்கத்துல என்ன செய்யணும்? are என்ற வெர்பை பயன்படுத்த வேண்டும். you are a teacher. என்ன மீனிங்? இரு. நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீர்கள். அல்லது நீ ஒரு டீச்சராக இருக்கிறாய். நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறாய். you are a doctor. you are an engineer. you are a tailor. whatever it may be, it is a profession. ஏதோ ஒரு profession, ஏதோ ஒரு தொழிலை செய்கிறவர்களே. you are a politician. நீ ஒரு அரசியல்வாதி. any profession அதை சொல்கிற பொழுது, நீ என்று சொல்கிற பொழுது you, அது அப்படி சொல்கிற பொழுது ஆர் என்ற பி ஃபார்ம் பை பிரசன்ட்லை பயன்படுத்த வேண்டும். அதே போல we என்ற சப்ஜெக்ட் வருகிற பொழுதும் ஆர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் we are Indians. இதை என்ன சொல்லுவோமே? we are Indians by birth. we are Indians என்ன மீனிங்? நாம் இந்தியர்களாக இருக்கிறோம். we are Indians, நாம் இந்தியர்களாக இருக்கிறோம். இதையே நாம் பிறப்பால் இந்தியர்களாக இருக்கிறோம். இதை எப்படி சொல்றோம்? நாம் பிறப்பால் இந்தியராக இருக்கிறோம். we are Indians by birth. எப்படி சொல்றோம்? we are Indians by birth. we யூஸ் பண்ணிருக்கோம். இதை கூட நிறைய சென்டென்ஸ் சொல்லலாம். அடுத்தது they, இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிருக்கோம் இல்லையா? they are players. they are players. அவர்கள் விளையாட்டு வீரர்கள். அவர்கள் they வருகிற பொழுது ஆர் யூஸ் பண்ணணும். என்ன மீனிங்? அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள். they are players.
they are cricket players பர்టిక్యుலரா சொல்லலாம் they are cricket players they are tennis players அப்படி கூட சொல்லலாம் குறிப்பிட்ட ஒரு விளையாட்டை சொல்லி சொல்றான் they are cricket players அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் டென்னிஸ் என்ற விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள் அப்படி சொல்கிற பொழுது they are tennis players they are cricket players they are students அவர்கள் மாணவர்கள் they are students they are boys அவர்கள் பையன்களாக இருக்கிறார்கள் they are girls பெண்களாக இருக்கிறார்கள் இப்படி they என்று வருகிற பொழுது are என்ற அந்த be form verb-ஐ present tense-இல் பயன்படுத்த வேண்டும் okay then third person singular he she it இவையெல்லாம் வருகிற பொழுது third person singular ஆக இருக்கக்கூடிய he she it அல்லது ஒரு singular name இல்லையா noun direct noun சொல்லிருக்கோம்ல name ஒரு பெயர் ஒரு இடத்தின் பெயரோ ஒரு பொருள் பெயரோ வருகிற பொழுதோ ஒரு மனிதனின் பெயரோ வருகிற பொழுது direct name இவையெல்லாம் சப்ஜெக்ட் ஆக வருகிற பொழுது be formல is என்ற வார்த்தை present tense-ல is I க்கு am யூஸ் பண்றோம் you we they இதுக்கெல்லாம் are யூஸ் பண்றோம் be formல presentல அதுவே third person singular வரக்கூடிய he she it அல்லது ஒரு singular name இதெல்லாம் வரும்போது சப்ஜெக்ட் ஆக வரும்போது is என்ற be form verb presentல பயன்படுத்தணும் அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க for example he is an engineer he is an engineer அவர் ஒரு பொறியாளர் that means என்னது அவர் ஒரு பொறியாளராக இருக்கிறார் அவர் ஒரு பொறியாளராக இருக்கிறார் he is an engineer she is a டாக்டர் he யூஸ் பண்ணோம் இல்லையா அதே போல she என்ற வருகிற பொழுது அவள் அல்லது அவர் she is a doctor அவள் ஒரு மருத்துவராக இருக்கிறார் she is a doctor then it is a pen it is a pen it is a pencil சொல்றோம் இல்லையா பொருட்களை குறிக்கிற பொழுது இல்ல அனிமல்ஸை குறிக்கிற பொழுது பேர்ட்ஸை குறிக்கிற பொழுது அவற்றெல்லாம் குறிக்கும்போது என்ன சொல்லுவோம் அதுன்னு சொல்றோம் இல்லையா இப்ப இட்டுங்கிற சப்ஜெக்ட் பயன்படுத்துவோம் அதுக்கு பக்கத்துலயும் தேர்ட் பர்சன் சிங்குலர் வருகிற பொழுது அதற்கு பக்கத்துலயும் பி ஃபார்ம் உடைய பிரசன்ட்ல ஈஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துறது அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் எ பென் இப்படி லாஸ்ட் கிளாஸ்ல நவுன் அண்ட் ப்ரொனவுன் பார்த்தோம் இல்லையா அதே போல ஒரு சென்டென்ஸ் உடைய மெயின் பார்ட்டாக இருக்கிற ஒரு சென்டென்ஸ் உடைய லைஃப் பிளட்னு சொன்னோம் இல்லையா மெயின் பார்ட் முக்கியமான பகுதியாக இருக்கிற காலத்துக்கு ஏற்ப மாறக்கூடிய அந்த வேர்ப் என்ற வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்துவது அதை இந்த வகுப்பிலே நாம் தொடங்கி இருக்கிறோம் அதில் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு சொன்னா வேர்ப்ல 4 வகையா பிரிச்சுக்கிறோம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வருவது be form verb செகண்ட் ஒன் வருவது have form verb தேர்ட் ஒன்னாக வருவது main verbs and fourth ஒன்னாக வருவது modal auxiliary verbs இப்படி வகைப்படுத்திக் கொண்டு அதில் இன்றைய வகுப்பிலே ஃபர்ஸ்ட் ஒன் வரக்கூடிய be form அதை எடுத்துக்கொண்டோம் அதில் பிரசன்ட்ல வரக்கூடிய be என்பதற்கு பிரசன்ட்லே I வருகிற பொழுது ஆம் என்றும் he she it வருகிற பொழுது is என்றும் they you we அவை சப்ஜெக்டாக வருகிற பொழுது are என்றும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இப்படி be form உடைய வெர்ப்லே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொண்டு அதில் பிரசன்ட்ல எவ்வாறு பயன்படுத்து என்பதை பார்த்திருக்கிறோம் அதே போல be form வெர்ப்லே செகண்ட் என்ன இருக்குன்னா past tense இருக்கிறது அதே போல future இருக்கிறது past tense இருக்கிறது
சொல்லிருக்கோம் இல்லையா? டென்ஸ்னு வந்தா 3 டைப் எடுத்துக்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது எப்படி தெரிஞ்சுக்கணும், பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ பி ஃபார்ம்ல இப்போது பார்த்திருப்பது பிரசன்ட் டென்ஸ் பார்த்திருக்கிறோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இதை அடுத்து வருகிற வகுப்புல பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்றைய வகுப்புல நாம வேர்பினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஹவு டு யூஸ் வேர்ப் இன் சென்டென்சஸ், அதுல பி ஃபார்ம் வெர்பை பற்றி, பேசிக் வெர்பை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இன்னும் இந்த வேர்ப் யூஸ் பண்றதுல நிறைய கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஆங்கிலத்தில் நாம் நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய வார்த்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளை, அதாவது we don't know how to use this word in sentences, அதாவது அந்த தெரிந்து வைத்திருக்கிற வார்த்தைகளை வாக்கியங்களில் எவ்வாறு அமைப்பது என்பதில் தான் நமக்கு குழப்பம் வருகிறது. ஏனென்றால் நாம் சப்ஜெக்ட் பயன்படுத்துவது ஈஸியாக பயன்படுத்தி கொண்டு விடுகிறோம், அதே போல ஆப்ஜெக்ட் ஈஸியாக பயன்படுத்தி விடுகிறோம். பட் வேர்பை பயன்படுத்துகிற பொழுது we are in confusion, குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். ஏனென்றால் we are in a state of confusion, ஒரு குழப்பமான மனநிலைக்கு சென்று விடுகிறோம். ஏனென்றால் வேர்பு தான் காலத்திற்கேற்ப மாறுகிறது. அப்ப அதுல என்ன டைப் வேர்ப் யூஸ் பண்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அது எந்த டென்ஸ்ல அந்த வேர்டு எப்படி பயன்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை நாம் கிளியராக தொடர்ந்து வருகிற வகுப்பிலே பி ஃபார்ம் வேர்பை வச்சு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். அதில் பிரசன்ட் டென்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அதுல அடுத்து பி ஃபார்ம் உடைய பாஸ்ட் டென்ஸ், தென் ஃபியூச்சர் டென்ஸ், அதை போல அடுத்து வரக்கூடிய மெயின் வேர்ப்ஸ், ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்றது, ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ் யூஸ் பண்றது, இப்படி ஒன் பை ஒன்றாக we are going to see in the next class. வரக்கூடிய வகுப்புகளிலே பார்க்க இருக்கிறோம். நண்பர்களே, இந்த வகுப்பினை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வகுப்பை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் you can make sentences in English easily. உங்களால் வாக்கியத்தில் எளிதில் வாக்கியங்களை அமைக்க முடியும். So you can speak and write in English fluently. உங்களால் எளிதில், சுலபமாக, எளிதிலே ஆங்கிலத்திலே பேசவும் எழுதவும் முடியும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த PKR எக்ஸலன்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற என்னுடைய சேனல்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கொடுத்து கொண்டால் என்னுடைய வகுப்பு தொடர்ந்து வரும். We will see in the next class. Thank you very much.